அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட ஒரு விஷயம். சோ அந்த காலத்துல வந்து ராஜாங்கள்லாம் வந்து ஒரு மன்னர்கள் மட்டும்தான் சாப்பிடணுமா அந்த அரிசி? என்ன அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட கருப்பு. அக்கா, நிஜமாலே இந்த கருப்பு கவுனி அரிசி அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும்தான் சாப்பிட்டாங்களா? கருப்பு கவுனி அரிசிகள்லாம் ராஜாங்க தான் சாப்பிட்டாங்களான்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வீடியோஸில் அவங்க சொல்கிற எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே உண்மைதான். அப்போ நானும் நாளையிலேருந்தே கருப்பு கவுனி அரிசி சாப்பிட போகிறேன். கருப்பு கவுனி அரிசியை நாளைக்கு நீ சாப்பிடணும்னா இன்றைக்கே நீ அதை வாங்கி 8 மணி நேரமாவது ஊற வச்சாதான் நாளைக்கு அதை சாப்பிட்ற பதத்துக்கு வரும். 8 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிட்ணுன்னா அதுக்கெலாம் டைம் இல்லைக்கா. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்ம மில்லில் கருப்பு கவுனி கஞ்சி ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கருப்பு கவுனி அரிசியை 8 மணி நேரம் ஊற வச்சு அதை வெயிலில் உலர்த்தி இது கூட மிளகு, சீரகம், சுக்கு, பூண்டு எல்லாமே சேர்த்து வறுத்துருக்கோம். ஸ்கூல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஜாப் போகிறவங்க வரைக்கும் எல்லாருமே இன்ஸ்டண்ட்டாக இதை செஞ்சு சாப்பிடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் 1 கப் ப்ரீமிக்ஸுக்கு 5 கப் தண்ணி ஊற்றி குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் மோர், சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு அல்டிமேட் ஆப்ஷனாக இருக்கும்.